Super, super. Hi friends, welcome to Madhu Naveen Vlog channel. Hi friends. Sollu. Hi friends. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது நவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு டீமை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ அது யார், என்ன, எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் வீடியோக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மலேசியாவில் ரவாங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ரவாங் அப்படிங்கிற இடத்துல நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கூன் சிட்டி அப்படிங்கிற ஒரு மால் மாதிரியான ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து தான் அந்த டீம் வந்து வரப்போகுது. ஸோ யார் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணி எல்லாருமே வந்து அந்த டீமுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்களும் அந்த டீமை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லை, அந்த டீம் பார்த்தீங்கன்னா அமரன் டீம் தான் வந்திருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, ஜிவி பிரகாஷ், அங்கே டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே அங்கூன் சிட்டியில் வந்து அந்த மூவியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பயங்கர செட்டப்பாக பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நேற்று சாட்டர்டே வந்து 5 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பழக்கம் போல் நாங்கள் லேட்டாக தான் கிளம்பினோம். வீட்டிலேருந்தே வந்து 5 மணிக்கு தான் கிளம்பினோம். ஸோ 5 மணிக்கு வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னங்காட்டி நாங்கள் 5 மணிக்கு தான் வந்து வீட்டிலேருந்தே கிளம்பினோம். ஸோ மேப்பில் ரவாங் பார்த்திங்கன்னா கேஎல்லேருந்து 1 hour வந்து போட்டுருந்துச்சு. ஸோ ஹெவி டிராஃபிக் அப்படிங்கிறங்காட்டி 1 hour வந்து காமிச்சிச்சு. இல்லைனா நார்மல் அப்படின்னா வந்து 30 minutesல போயிடலாம் அப்படின்னு வந்து காமிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லி போக போக பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து டிராஃபிக் அதிகமானங்காட்டி எங்களுக்கு வந்து 1 hour 15 minutes ஆயிடுச்சு அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கே. ஸோ கரெக்டாக வந்து 6:20க்கு தான் வந்து நாங்கள் அந்த இடத்த வந்து ரீச் பண்ணோம். ஸோ ரீச் ஆகியுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்போ வரைக்கும் அந்த டீம் வந்து வரல. ஸோ எல்லாருமே வந்து வெளியில தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து பயந்துட்டே தான் வந்தோம். எங்கே 5 o'clockன்னு சொல்லியிருக்கோம், நம்ம 6:30க்கு தான் வந்து ரீச் ஆக போகிறோம், ஃபங்க்ஷன் பாதியே வந்து முடிஞ்சிரும் போல், அவங்களாம் கிளம்பிடுவாங்க அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு போனோம். பட் நாங்கள் போய் ரீச் ஆகி ரொம்ப நேரம் வரைக்குமே வந்து அவங்க வரல. ஸோ அவங்களுக்கு வேண்டி தான் வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதில் வந்து போய் சேர்ந்துட்டு அவங்களுக்கு வேண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ உள்ளே எப்படி இருக்குது என்னெல்லாம் வந்து நான் பார்க்கவே இல்லை. சரி, எல்லோரும் வந்து வெளியில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் அவங்கள வரல. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொரு கார் வரும்போது பார்த்திங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இந்த காரில் வருவாங்களா, அந்த காரில் வருவாங்களா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் வந்து இருந்தாங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக வந்து பவுன்சர்ஸ் வந்து 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 பார்த்துட்டு வந்து போயிட்டு இருந்தாங்களா. ஸோ யாருக்குமே எந்த காரில் வராங்க, எப்படி வராங்கன்னு யாருக்குமே வந்து தெரியல. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஒவ்வொரு பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும், இல்லை வந்து பென்ஸு, இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நல்லா ரிச்சான கார் வந்துச்சுன்னா எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த கார் தான் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுவும் வந்து அந்த பவுன்சர்ஸ் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அவங்க பண்ணுறதும் தான் வந்து அவங்க ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க எல்லாம் பண்ணியுமே வந்து ஒரு 1/2 hour மேலே தான் வந்தாங்க. நாங்கள் வந்து 6:20க்கு கரெக்டாக வந்து ரீச் ஆனோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:48 ஆயிடுச்சு. இன்னுமே வந்து அவங்க வரல. இத்தனைக்கும் வந்து 5 o'clock வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் வரல. இன்னுமே வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்களாவது வந்து 6:20க்கு வந்தோம். எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து நிறைய மீடியாஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து லைவ் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் காரில் வரும்போதே வந்து அந்த லைவ் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் வந்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 o'clock இருந்தே வந்து அந்த லைவ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் இன்னுமே வந்து வரல. ஸோ இப்போ தான் வந்து ஒவ்வொரு காராக வந்து என்ட்ரி ஆகிட்டுருக்கு. Tapi sikit ni tak ada apa bukan. Belakang sikit. Belakang sikit. Betul belakang sikit. கொஞ்சம் பின்னால போங்கண்ணா. நீங்க பின்னால போங்கண்ணா. நீங்க பின்னால போங்க. பின்னால போங்க. சொல்றேன். ஏய் கேர்ஃபுல்லா போனா. கேர்ஃபுல்லா.
பார்த்தீங்கன்னா அமரன் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒட்டுக்கா வந்து வரல, தனித்தனியான ஒரு காரில் தான் வந்தாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இன்னொருத்தவங்க வராங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்தோடனேயுமே வந்து உடனே வந்து வராமல் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ ஸ்டேஜில் உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து இவங்களை பற்றி ஏதாவது இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கேருந்து மறுபடியும் வந்து அவங்கள வந்து வர சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளேயே வந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பண்ணாங்க. ஸோ கரெக்டாக எல்லோரும் டக்கு டக்குன்னு போகாமல் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ண வச்சு தான் வந்து வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னோன்னே தான் அந்த பிளாக் கலர் கார் வந்து வருது. ஜிவி பிரகாஷ் வந்து என்ட்ரி ஆயாச்சு. ஸோ ஜிவி பிரகாஷோட என்ட்ரிக்கே வந்து பயங்கரமாக எல்லோரும் வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ கத்திட்டு இருந்தாங்க. அதுவும் என் பக்கத்தில் இருக்கிறவங்க பயங்கரமாக ஜிவின்னு சொல்லி வந்து கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 7 o'clock ஆச்சு. இன்னும் வந்து ஹீரோயின்காக வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். One back, bagi ruang, sorry, bagi ruang lagi. Sai Pallavi. ஸோ சாய் பல்லவி வந்தாச்சு. ஸோ அவங்கள வந்து நம்ம எப்படி மூவிஸில் பார்த்துருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஃபேஸ் எல்லாம் ரொம்ப பிங்கிஷாக அப்படியே வந்து க்யூட்டாக ஃப்ரீ ஹேர் ஸ்டைலில் அதே மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கேக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். Adik belakang. Bagi space, bagi ruang sikit. Semua nak tengok. Tolong bagi ruang sikit. SK going to get ready. Music ready. SK cars stop. Lagi. Okay, done. Buka dulu kamera. Jangan tolak. Okay. Bro, okay, done. ஸோ அமரன் டீம்லேருந்து எல்லாருமே வந்தாச்சு. ஹீரோயின், டேரக்டர், மியூசிக் டைரக்டர்னு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அங்கூன் சிட்டியில் இந்த அமரன் டீமுக்கான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீட் வந்து நடக்க போகிற ஏரியா. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு தான் வந்து வெயிட்டிங். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே வரதுக்கே கிட்டத்தட்ட வந்து 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா க்ரௌடும் இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது.
Alright, okay. எங்க கொஞ்சம் சத்தம் போடுங்க. Alright, okay. Okay. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் ஒரு தடவை உங்களெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் பொதுவான கதையை இங்கு உருந்துகின்றார். மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. அவ்வளவுதானா? நீங்க ஹாய் தான் சொல்ல சொன்னீங்க, நான் தமிழ்ல வணக்கம் சொல்லுங்க. சரி, இந்த படத்துல மக்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இந்த படத்தின் வாயிலா மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதை இருக்குது. இதில் ஒரு முக்கியமான கதை அம்சம் இருக்கிற ஒரு ரியல் ஹீரோவை பற்றின ஒரு கதை இது. மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிறவருடைய ஒரு ஒரு ரொம்ப மாண்பு மிகுந்த வாழ்க்கையை பற்றின பதிவு இது. அதில் ஹீரோவாக சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. இதில் நீங்கள் அவரோட நடிப்பில் ஒரு புதிய பரிமாணத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வந்து நடிப்புலேயே ரொம்ப சிறந்தவர். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல பர்ஃபார்மர்னு ஒரு பெரிய பேர் அவருக்கு வரும்னு நினைக்கிறேன். வெயில்ல நடமாடுறதுலாம் எப்படிங்கிற அழகு கொடுத்து எவ்வளவு அற்புதமான பாடல்கள் எல்லாம் தந்து இளைஞர்களையும் காதலிக்க வைத்த இளைஞன் இசையமைப்பாளர் மலேசியா வந்து பார்க்கும்போது ரொம்ப சார்ஜிங்காக இருக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு ஃப்ளைட்லாம் பிடிச்சி உங்களுக்காக வந்தோம். இப்படி நல்லா வெல்கம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி எனர்ஜி யூ ஆல் ஹேவ். அதே நேரத்தில் வரப்பே சொல்லிட்டாங்க, ஜிவி சார் ரெண்டு பாட்டு ஒரு பாட்டு 2 வரி பாடுவாங்க. உங்கள் சிங்கிள் இன்னும் 2 daysல வரப்போகுது. உங்களுக்கு இப்போ நான் என்ன பாட்டு பாடணும்னு சொல்லுங்க, பாடுறேன். பல பாட்டு வருது. மினிக்கிய சரி, ஓகே. கூட பாடுறீங்களா? சரி, ஓகே. அடி நெஞ்சாகவே நீரமில்லாமலே உசுரேன் கோக்கிற இணையே நடி ரகம் செய்கிற பாடு. இவை நாளிலும் உலை வைக்கிறாய், கடவாயிலே என்னை மெல்கிறாய். சிவாவோட சேர்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சாய் பல்லவியோட, ராஜ்குமாரோட, கமல் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஐ ஹோப் நேற்று ஒரு லவ் பீட் வந்துச்சு, அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஐ ஹோப் த சாங் வில் ஆல்சோ பி as good as how it was. Thank you. சாய் பல்லவி முதல் வாட்டி மலேசியாவுக்கு வந்திருக்கிறது. இவ்வளோ அன்பு இப்படி ரிசீவ் பண்ணுவோம்னு நினச்சி பார்க்கல. இவ்வளோ நேரம் வரை வெயிட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் க்ரௌட், இந்த மாதிரி இவ்வளோ எனர்ஜியோடு நாங்கள் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வெளியூரில் பார்க்கல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எப்படி நமக்கெல்லாம் தெரியுமோ, சினிமா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்ட் ஃபார்ம். ஆனால் இந்த ஆர்ட் ஃபார்ம் வாழ வைக்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ கற்றுனீங்கல்ல, அந்த மாதிரி வந்து என்கரேஜ்மெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு தான் க்ரியேட்டிவிட்டி அண்ட் மோர் அண்ட் மோர் எனர்ஜி அப்போ வரும். அதனால தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கான்ஸ்டன்ட்லி என்கரேஜிங் தமிழ் ஃபிலிம் இந்த இடத்துல கூட.
see you all here today. Thank you so much for having us here. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you very much. ஓகே நாங்கள் இப்படி விட்டுற மாட்டோம். இங்க வாங்க. நான் டான்ஸ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். இல்லை கண்டிப்பாக நான் இன்னொரு டைம் இங்கே வருவேன். அப்போ இன்னொரு ஹாப்பியர் ஒரு பாட்டோடய நான் இங்கே வந்து ஆடுறேன். இப்போ அமரனுக்காக வந்திருக்கோம்ல, அதனால ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட் இஃப் ஐ டான்ஸ். இல்லை இதோட அவர் ஆடுவார், அவர் எனக்காக சேர்த்து அவர் ஆடுவார். என்னன்னா ஒரே ஒரு 1 minute பாட்டு ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு மூமெண்ட். இப்போ அவங்க ஒரு புது ஸ்டெப் கற்றுக் கொடுக்க போறாங்க. நீங்க அவங்க யார் வரா ஒருத்தவங்க நான் சொல்றதுல கேட்டு பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் இல்லைன்னு டிரெக்டர் சொன்னாரு சொல்லிட்டு ஒரு புது ஸ்டெப் ஒரு ஸ்டெப் பல்லவி பார்த்தீங்கன்னா அமரன் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன், அதனால வந்து நான் டான்ஸ் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து விடாமல் அவங்கள டான்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து ஒரு சாங்கை போட்டு கீழேருந்து ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தவங்க மட்டும் வாங்க அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிட்டாங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே மலேசியாவில் டிக்டாக்ல ஃபேமஸாக இருக்கிற ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு ஆட வச்சாங்க. பாருங்க ஒரு ஸ்டெப்பு தான் சொன்னேன். 4 ரவுண்ட் போட்டு 8 போட்டாங்க. தேங்க்யூ. சிவகார்த்திகேயனாக வந்து உங்களோடு நிறைய பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கு. ஆனால் அங்கேருந்து இந்த மேடைக்கு வர்றது கொஞ்சம் தூரம் தான், ஆனால் உங்களுடைய அன்பு தான் அதை அவ்வளோ நேரம் ஆகுச்சு. என்னால் ஒவ்வொரு செகண்டும் அங்கே வந்து அதை சந்தோஷமாக உணர முடிஞ்சுது. அண்ட் இப்போ தான் சொன்னாங்க எல்லாருமே, நாங்கள் ஆக்சுவலாக லேட்லாம் பண்ணல, எங்களுக்கு என்ன டைம் சொன்னாங்களோ அந்த டைம் நான்லாம் மத்தியானத்துலேருந்தே ரெடியாக இருக்கேன். ஏன்னா நான் வந்ததே அவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு தான், இங்கே எல்லாரும் அவங்களெல்லாம் சந்தித்து பேசுகிறதுக்காக தான் வந்தோமே. ஸோ நாங்கள் எல்லாருமே ரெடியாக தான் இருந்தோம். மேபி இந்த ரெயின்லாம் இருந்ததுனால இந்த இங்கே டிராஃபிக் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் ரீசன் சொன்னாங்க. எல்லா ஊர்லேயும் டிராஃபிக் தான் இருக்குது, காரை கண்டுபிடிச்சதுனாலே டிராஃபிக்கையும் கண்டுபிடிச்சாங்க கூட. ஸோ அதனால் அது இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் மலேசியா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு ஊர். நம்ம ஊர் மாதிரி தான் நான் கிளம்பி வருவேன் எப்போவுமே மலேசியாவுக்கு வரும்போது. இது சும்மா மேடைக்காக சொல்கிறதெல்லாம் இல்லை, எனக்கு வரும்போது அந்த உணர்வு தான் இருக்கும். இப்போ நம்ம வேறு ஒரு நாட்டுக்கு போக போகிறோம், அங்கே போய் நம்ம எப்படி இருக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிலாம் இல்லை. அழகாக பெட்டி தூக்கிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துடுவேன். எனக்கு திருச்சிக்கு போகிற மாதிரி, மதுரைக்கு போகிற மாதிரி தான் ஒரு இடம் இது. நீங்கள் அப்படி தான் எங்களை பார்த்துக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற அன்பு அப்படி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற இந்த வரவேற்புக்கு. இந்த முறை உங்களை சந்தித்து நாங்கள் அமரன் படத்தை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த படம் இது வரைக்கும் நீங்கள் இந்த டீசர், நேற்று வந்த சாய் பல்லவியோட டீசர் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். உண்மை சம்பவம், உண்மையான கேரக்டர், அவங்களுடைய வாழ்க்கை, அதை பதிவு பண்ணுற ஒரு படம். இதில் இருக்க அத்தனை கேரக்டர்ஸோட பேர் அது எல்லாமே நிஜம், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. அதை ஸ்க்ரீனில் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பார்க்க முடியும். உங்கள் எல்லார் வாழ்க்கையும் டச் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களுக்கு எப்படி இது ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்குமோ அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இது வரைக்கும் நாங்கள் கேட்காமலே நல்ல படங்களுக்கும் எல்லா படங்களுக்கும் பெரிய பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. மலேசியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சிடும் ஒரு படத்தோட ரிசல்ட். ஸோ இங்கே நீங்கள் கொடுக்குற அந்த வரவேற்பை இந்த படத்துக்கும் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான அத்தனை உழைப்பையும் நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு பாட்டு வரும்போது நீங்கள் அந்த பாட்டுக்கு கொடுக்குற வரவேற்பு, ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒர்க் ஆகிட்டா இல்லை டயலாக் ஒர்க் ஆகிட்டா, அதெல்லாம் எனக்கு சினிமா வந்ததுக்கப்புறம் இருக்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மான் கராத்தே ரிலீஸ் ஆன அப்புறம் மலேசியாவுக்கு வரும்போது நான் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் இறங்கினதுலேருந்து ரூம் போகிற வரைக்கும், எனக்கு ஒரு ரேடியோ இன்டர்வியூவில் கூட சொன்னேன், ஃப்ளைட்டில் இறங்கினதுலேருந்து ரூம் போகிற வரைக்கும் எல்லாரும் இந்த மான் கராத்தே போஸ்ட் தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது ஒரு கூடுதல் பொறுப்பையும் கொடுக்குது, இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்ற பொறுப்பையும் கொடுக்குது. நீங்கள் கொடுக்குற அத்தனை அன்புக்கும் பெரிய பெரிய நன்றி. அண்ட் இங்கே மலேசியா SKFC அவங்க எப்போவுமே தர்ற அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் பெரிய நன்றி.
படம் பாருங்க, பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். வரேன் சார் சொல்லணும். வேற ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக இருந்து நான் ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட்டோடு இருந்த ஆள்லாம் கிடையாது. நான் ரொம்ப பயப்படுவேன் எல்லாத்துக்கும். எனக்கு நான் முதல்ல மேடை ஏறும்போதெல்லாம் எனக்கு எப்படி இந்த மைக் இப்படி ஆடிட்டே இருக்கும், இப்படிலாம் பிடிச்சி அப்படி தான் பேசுவேன். ஒரு ஆசை மட்டும் இருந்தது. கொஞ்சம் சரியாக பண்ணாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க சார். நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மக்கள்கிட்ட, தமிழ் மக்கள்கிட்ட நான் பார்த்தது, பிடிச்சது, வியந்த ஒரு விஷயம் அதான். கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டா போதும், அவங்க கைத்தட்டி மீதி தூக்கி விட்டுருவாங்க. நான் உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன். நான் சும்மா நானும் ஒன்று உணர்ந்தேன் சார். சொல்லுங்கள் சார். நீங்கள் கொஞ்சம் சத்தம் போடுங்க. தான் சார், நீங்கள் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க சார். இப்போ யூஎஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வர முடியவில்லை என்றாலும் குழு இங்கே இருக்கிறது. எனக்கு தந்த ஆதரவு இந்த படத்திற்கும் தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க. ஒன்று பிரிச்சுப்பேன் சார். அவர் பாடினாரு, அவங்க ஆடினாரு, நான் மிமிக்ரி பண்ணுறேன் சார். ஏன் இப்போ எல்லாரும் கலைச்சு விடணுமா? கேட்குறேன். பாட்டுலாம் நமக்கு பாடுறது சார். மியூசிக் காட்டுறது திருநீட்டியாக இருந்து ஒரு கேள்வி. ஒரு சில ரெண்டு பாட்டு சார். நீங்கள் பாட்ட பாட்டு தெரியலையே. பாடுங்கவா ஜி. நீங்கள் தைரியமாக சொல்லிட்டீங்க மேலே இருந்து. பாட்டு பாடுறதெல்லாம் ஈஸி இல்லை ஜி. அவருக்கு தெரியும், பாடிட்டாரு. நான் என்ன பாட்டு பாடுறது? சூப்பர். பாடு நான் பாடினா மீதி அவங்க பாடிடுறாங்க. தேங்க்யூ. தட்ஸ் வை ஐ லவ் மலேசியா. தேங்க்யூ சார். சட்டை கூட நம்ம ஊர் ஸ்டைல்லே போட்டு வந்துருக்கு சார். ஆமாம் சார். நான் இந்த ஊர் நம்ம ஊர் மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் சார். ஓகேங்களா? சரி, இன்னும் அவருடைய திரைப்படம் இல்லை கண்டிப்பாக தீபாவளினா பட்டாசு சரவெடி தான். படத்துக்குள்ளேயும் அந்த பட்டாசு சரவெடிலாம் இருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ரியல் ஃபிலிம். அது கூட இந்த நீங்கள் நல்ல சாலிட் ஒரு ப்ராப்பர் ஆக்ஷனும் படத்துக்குள்ள இருக்கு. கரிமா காசி கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா சாங்கெல்லாம் பாடிட்டு கமல் மாதிரி வந்து மிமிக்ரிலாம் வந்து பண்ணி சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நிறைய மொமெண்டோஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஜி பிரகாஷ். அதை தொடர்ந்து கதாநாயகி சாய் பல்லவி, அதை எடுத்து இயக்குனர். ஸோ எல்லாத்துக்கும் வந்து மொமெண்டோஸ் கொடுத்ததுக்கப்புறமா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டாங்க. ஸோ கூப்பிட்டு ஒரு செல்ஃபி மாதிரி வந்து எல்லாருமே வந்து எடுத்தாங்க. எல்லாரும் டீமோட ஒரு செல்ஃபி, அதுக்கப்புறம் அப்படியே வந்து க்ரௌட ஒரு வீடியோ மாதிரி வந்து எடுத்தாங்க. கேட்டுட்டே இருக்கணும், அந்த தேட்டரில் கேட்டுட்டே இருக்கணும் ஆசையாக இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இதுதான் அமரனுக்கான முதல் விழா. அதை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு டிஎம்ஐ ரகு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஒவ்வொருத்தராக வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ எப்படி வந்து வந்தாங்களோ அதே மாதிரி ஒருத்தராக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து கிளம்புனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேரக்டர், அதுக்கப்புறம் வந்து சிவா வந்து கிளம்புனாங்க. பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ஒரு ப்ரெஸ் மீட் தான், ஒரு 30 to 40 மினிட்ஸ் தான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டே வந்து நடந்திருக்கும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிச்சுட்டாங்க. ஒரு ப்ரொமோஷன் அண்ட் ப்ரெஸ் மீட் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆட்டோகிராஃப் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதை மிஸ் பண்ணாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் வந்து குதிச்செல்லாம் போயெல்லாம் வந்து செல்ஃபி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போ போயிருந்தோம் லாஸ்ட் வீக், சதீஷை வந்து மீட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் ஆக்சுவலாக வந்து போனோம். பட் ஆனால் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ மலேசியாவில் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுவும் தமிழ் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஊர்னால் தெரியாது, ஒரு செலிப்ரிட்டி வராங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஃபேன்ஸுன்னு. ஸோ எல்லாருமே வந்து மீட் பண்ண தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இங்கே ஃபாரினில் வந்து இந்த அளவுக்கு ஒரு தமிழ் ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறது வந்து நிஜமாலுமே வந்து சூப்பர். ஸோ அவங்களும் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. நாங்களும் அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ வரும்போது பயங்கரமான மழை. ஸோ மழையில் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.